திருப்பரங்குன்றம் ஆன்மீகமா அரசியலா? அரசியல் தான். 2 அரசியல். ஒன்னு, திமுக செய்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் வளர்ச்சி அரசியல், பிஜேபி செய்வது கலவர அரசியல். கலவர அரசியல் வந்துவிடக் கூடாதுன்னா நாங்கள் வளர்ச்சி அரசியலை பேசுவோம். இதுல எனக்கு என்னன்னு கேட்டா, திரும்ப திரும்ப இந்த பெட்டிஷன் போட்டவரை பக்தர் பக்தர் பக்தர்னு அழுத்தி அழுத்தி பதிவு செய்றீங்க. இந்த பக்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதிராக தீர்ப்பு கொடுத்த நீதிபதியுடைய மனைவிக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் அனுப்புவேனாரு. பக்தர் எந்த பக்தர் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இவங்கெல்லாம் திகாக்காரவங்க ராமசாமி இப்படிலாம் சொன்னீங்க. கருப்பு சட்டை போட்ட இறை மறுப்பாளர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எந்த ஆலயத்தையும் இடித்ததாக வரலாறே கிடையாது. கரசேவை என்ற பெயரில் காவி உடையோடு போய் பாபர் மசூதியை இந்துத்துவவாதிகள் இடித்ததற்கான வரலாறு இருக்கிறது. சண்டை திமுக வெர்சஸ் பிஜேபியா, திக வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் இல்லைங்க, இந்துக்கள் வெர்சஸ் இந்துத்துவவாதிகள். இந்துக்கள் வெர்சஸ் இந்துத்துவவாதிகள்னா என்ன? ஒன்றும் கிடையாது. இப்போ ரொம்ப அழகாக சொன்னார். நான் சொன்னா கூட அவ்வளோ அழகாக சொல்லியிருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே வச்சு விநாயகரை பிடிச்சி அவருக்கு கொழுக்கட்டை சுண்டெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு பின்னாடி கரைச்சா இந்து. அதே விநாயகர் சிலையை ஆள் உயரத்துக்கு செஞ்சு மசூதி இருக்கிற தெருவுலையும் தேவாலயம் இருக்கிற தெருவுலையும் போய் முழக்கம் போட்டு கலவரத்தை தூண்டுனா இந்துத்துவவாதி. திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல விளக்கு ஏத்திக்கிட்டு இருக்கோம், இங்கதாங்க நாங்க ஏத்துவோம்னு சொன்ன அர்ச்சகரும், நீங்க சொல்றதுக்கெல்லாம் கடை மூட முடியாது கிளம்புப்பான்னு சொன்னவங்களும் இந்து. நாங்க இங்க ஏத்த மாட்டோம், இங்கதான் ஏத்துவோம்னு சொல்லி ஏத்துறதுக்கு வந்துட்டு அங்க பேரிகேடை இடிச்சு காவல்துறையை தாக்குனவங்க இந்துத்துவவாதிகள். சண்டை இந்துக்கள் வெர்சஸ் இந்துத்துவவாதிகள்.